நேற்று பொன்முடி மட்டும் பாதிக்கப்பட்டார் நினைக்காதீங்க. நேற்று அவமானப்பட்டது முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலினும் தான். ஒரு விலை மாதுவை பத்தி மட்டும் உதாரணம் சொல்லியிருந்தா அவருடைய தரம் அவ்வளவுதான் கடந்து போயிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பதவியே பறிக்கிற அளவுக்கு எதனால வந்துச்சு? அது மதங்களோட சம்மந்தப்படுத்தினது. இந்த உரிமை பொன்முடிக்கும் கிடையாது, எவருக்கும் கிடையாது. அதாவது இந்து மதத்தை யாரேனும் பழித்தால் அப்படிலாம் நான் சொல்ல. இன்னொரு மதத்தை பத்தி எதுக்கியா பேசுறீங்க? அரசியல் பேசுங்க, திமுக பண்ண சாதனைகளை பேசுங்க, புரியுங்களா? எவ்வளவு விஷயம் திராவிட மாடல் நாங்க என்னெல்லாம் பண்ணிருக்கோம்னு பேசுறதை விட்டுவிட்டு அதை போய் சீண்டுனா இல்ல. அவரு சொன்னது அதுதான் சொன்னேன். இதெல்லாம் என்னன்னா திமுக தலைவர்னு ஒருத்தர் இருக்கிறார், நாம ஒரு தவறு செஞ்சா அவர் கண்டிப்பாங்கிற பயம் போயிடுச்சு. பயம் போகல, பயம் வரவே இல்லை. அதுதான் நிஜம். ஸ்டாலின் மேல இவங்களுக்கு பயமே கிடையாது. பொதுவா திமுக ஒரு 10 பேர் இப்படி துடுக்கா இருக்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தா, அவ்வளவு கொள்கை வெறி இருந்தா, தேர்தல் அரசியல் இருக்கிற திமுக விட்டு விலகி எங்க இருந்து வந்தீங்களோ அதே தீக்காக்கே போயிருக்கணும். பொன்முடி தீக்காலந்து வந்தவர் தான், ஆராசா தீக்காலந்து வந்தவர் தான். அங்கே போங்க. உங்களுக்கு எதுக்கு தேர்தல் அரசியல்? சார், இந்த ஒரு இதுல வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்திருக்கு. ஆளுநருக்கு எதிரான ஒரு இதுல டைம் ஃப்ரேம் அப்படின்றத இன்ன வரைக்கும் ஆளுநருக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்க, ஆளுநர் நிறைய இடங்கள் அதை பேசியிருக்காரு. ஆனா அந்த அதுக்கு ஒரு காலக்கெடு விதித்து சுப்ரீம் கோர்ட் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அரசியலமைப்பு சட்டத்துல பிரிவு 200 எல்லாரும் சொல்லிட்டு வந்த மாதிரி, அல்லது ஆளுநரை ஆதரிப்பதாக நினைத்து கொண்டு அரசியல் சட்டத்தை பத்தி துளி கூட கவலைப்படாத சில வலதுசாரி சிந்தனையாளர்கள்லாம் அதை பாத்தீங்களா, அதுல ஒண்ணுமே இல்லை, ஆளுநர் தான் முடிவு பண்ணணும், அது கொஞ்சம் வேகா தான் இருந்துச்சு. அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் வச்சுட்டாங்க. டைம் ஃப்ரேம் வச்சதும் இல்லாம ஒரு வார்த்தை, அவர் செயல்பட தவறுனதுனால எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை, ஆர்டிகல் 142 142 பிரிவு பயன்படுத்தி எங்கள் அதிகாரத்தை நாங்க செலுத்தி அந்த மசோதாக்களுக்கான ஒப்புதலை நாங்க கொடுக்குறோங்கிறாங்கல்ல. ஒரு வகையில இப்படிப்பட்ட ஆளுநருக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு அகம்பாவம் பிடித்த, ஆணவம் பிடித்த ஒரு தனி மனிதர் ஆளுநராக அமர்கிற போது அரசியல் சட்டம் இப்படி அவமானப்படுத்தப்பட்டால் அதற்கு சரியான சவுக்கடியும் பதிலடியும் இப்படிதான் வரணும். அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. இதுல இன்னொரு விமர்சனமும் சேர்ந்து வருது. மசோதாவை அறிமுகப்படுத்துவது, அதை நிறைவேற்றுவது, அதை ஒப்புதலுக்காக அனுப்பி வைப்பது, இறுதி ஒப்புதலை ஆளுநரும் ஜனாதிபதியும் கொடுப்பது அப்படின்னு இந்த மசோதா ரைட் பண்றதுல இருந்து எழுத தொடங்கி ஜனாதிபதி கையெழுத்திடுற வரைக்குமான இந்த ப்ராசஸ் தான் லெஜிஸ்லேச்சர் நம்ம சொல்றோம். அரசியலமைப்பு சட்டத்தில் லெஜிஸ்லேச்சருக்குன்னு ஒரு பகுதி உண்டு, ஜுடிஷியரிக்கு இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு. சரியா? எல்லாருக்கும் சமமான ஒரு பிரத்யேக அதிகாரங்களும் உரிமைகளும் கொடுக்கிற போது இந்த லெஜிஸ்லேச்சருடைய உரிமையை ஒரு நீதிமன்றம் கையில் எடுத்துக்கிச்சு. இந்த ஆபத்தான விஷயம் இது, நான் அதை மறுக்கவே மாட்டேன். ஆபத்து தான். 142 இன்வோக் பண்றதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. 142 எங்க எதுக்காக நீங்க நேற்று அமல்படுத்துறீங்க? இந்த தீர்ப்புல ஒரு லெஜிஸ்லேச்சர் செய்ய வேண்டிய வேலையை ஜுடிஷியரி கையில் எடுத்து செய்யறாங்க. அது ஆபத்து தான். ஆனால் இந்த ஆபத்துக்கு காரணம் யாரு? முழுக்க RN ரவி தான் காரணம். அதுவும் ஒரு வகையில் அரசியலமைப்பு சட்டம் இதனால ஒரு பலவீனப்படுதுன்னா அந்த பலவீனத்தை ஏற்படுத்தியது RN ரவியும் பிஜேபியும் தான். RN ரவி தனி மனிதர் அதெல்லாம் செய்யல. அவர் செய்கிற அத்தனை வேலைகளை உள்துறை அமைச்சர், அவரை கட்டுப்படுத்த வேண்டிய உள்துறை அமைச்சர் வேடிக்கை பார்த்தார். பிஜேபி அரசு வேடிக்கை பார்த்துச்சு. இவர் பண்ண அத்தனை தப்புக்கும் தன்னுடைய மத்திய அரசுடைய வழக்கறிஞரை போய் நிறுத்தி அவருடைய நியாயப்படுத்தி அவர் செஞ்சது சரிதான்னு சொன்னது மத்திய அரசு, பாஜக அரசு. RN ரவி தானாக வைத்துக்கொண்டு அந்த வழக்கறிஞரோடு தான். அப்ப நீங்க ஒரு விஷயத்தை தப்பா செஞ்சாலோ, சரியா செய்ய வேண்டிய விஷயத்தை செய்ய தவறினாலோ நீதிமன்றம் தலையிட தானே செய்யும். அதுக்கு காரணம் அவங்க தான். இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஏற்பட்ட அவமானம், பலவீனம் நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பலவீனத்திற்கும் அவமானத்திற்கும் முழு காரணம் RN ரவியும் பிஜேபியும் தான். இந்த கவர்னர் தீர்ப்பு மூலியமாக இது சுப்ரீம் கோர்ட் இது மாதிரியான தகவல் வந்து மற்ற ஸ்டேட் ஆளுநர்களுக்கு சொல்லிருக்கு. இல்ல, இது மேண்டேட் சார். உச்சநீதிமன்ற தீர்ப்பு இந்த நாட்டினுடைய அத்தனை நிலப்பரப்புக்குமானது. மிசோராம்ல நடந்தால் இப்ப எல்லாரும் அவங்கவுங்க மனு போடும், ஒரு நினைவூட்டல் கடிதத்தை அனுப்புவாங்க. உச்சநீதிமன்றம் இப்படி டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு, நாங்க 7 மாசம் முன்னாடி ஒன்று அனுப்பிச்சோம், அதுக்கு உடனடியாக ஒப்புதல் கொடுங்கன்னா 30 நாளிலிருந்து 90 நாட்களுக்குள்ள, அதுதான் வெவ்வேறு கேட்டகரி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. 3 மாசத்துக்குள்ள அவர் டேபிள்ல எந்த மசோதாவும் இருக்கக்கூடாது. இந்த தீர்ப்பு கொண்டாடப்பட வேண்டிய தீர்ப்பாகும். முகுல் ரோத்தகி சொன்ன மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் எ டீக்கன் சொல்லுவோம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி ஒரு கரேஜியஸ் தீர்ப்பு வரும். ஒரு என்ன சொல்றது, துணிச்சல் மிக்க, தெளிவான, உறுதிமிக்க தீர்ப்புன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். அவர் ஒரு பார்ட்டியா இருந்து ஜெயிச்சதுனால மட்டும் சொல்லலை. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிற எல்லோருக்குமே அந்த உணர்வு தான் இருக்கும். இது எல்லோருக்குமான தீர்ப்பு. மேகாலயாவுக்கும் பொருந்தும், மணிப்பூருக்கும் பொருந்தும், பாண்டிச்சேரிக்கும் பொருந்தும். சபாநாயகருடைய அதிகாரம் அல்லது அதனால் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு அங்கே அனுப்பி வைக்கப்பட்ட அந்த விஷயம் இருக்குல்ல, அதன் மூலமாக ஆளுநர்கள் இது நாள் வரை செய்து வந்த அந்த அழிச்சாட்டியங்கள் இருக்குல்ல,
அத்தனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. இதேதான் சபாநாயகர் விஷயத்திலேயே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். சிக்கிம்ல ஒரு சபாநாயகர் ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் விஷயத்துல ஆஜராக மறுத்தார். உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகன்னு உத்தரவு போடுறாங்க. சபாநாயகரை அப்படி சம்மன் பண்ண முடியாதுன்னு அவர் வர மறுத்தார். இதே 142 பயன்படுத்தி தான் கிட்டத்தட்ட 15-17 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் ஆட்சி காலம். ஒரு தனி விமானத்தை அனுப்பி அந்த சபாநாயகரை கிட்டத்தட்ட தூக்கிட்டு வந்து நிறுத்தினாங்க உச்சநீதிமன்றத்துல. அதுவும் லெஜிஸ்லேச்சர்ல தலையிடுறது தான். அப்ப அதுவும் பலவீனப்பட்டதா தான் அர்த்தம். இவங்களுக்குன்னு தனி அதிகாரம் இருக்கிற போது ஒரு இன்னொரு அதே சமமான அதிகாரம் படைத்த இன்னொரு அமைப்பு அப்படி பண்ணக்கூடாதுன்னு இருக்குல்ல. ஆனா நீங்க சபாநாயகர் அன்னைக்கு பண்ண அழிச்சாட்டியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க. அதுல இருந்து அவ்வளவு தூரம் சபாநாயகர்களும் நடந்துக்கிறது, நீதிமன்றங்களும் நடந்துக்கிறது இல்ல. ஸோ 142ங்கிறதுக்கு உதாரணத்தை நான் சொன்னேன். அவங்க எங்கேயும் பயன்படுத்தலாம். லெஜிஸ்லேச்சர்ல தலையிடுற அளவுக்கு அதிகாரத்தை, உரிமையை, அதுக்கான வாய்ப்பை கொடுக்குறது இந்த தனிநபர்கள் செய்யற தப்பு தான். ஒரே ஒரு பேரா சொல்றேன் இந்த தீர்ப்புல. பர்த்திவாலா எழுதுறாரு, அம்பேத்கர் சொன்னதை, அரசியலமைப்பு சட்டம் எவ்வளவு மோசமானதாக எழுதப்பட்டிருந்தாலும் அதை அமல்படுத்துகிற இடத்தில் இருக்கிற தனிநபர்கள் நன்றாக சரியாக இருந்தால் அது நல்ல அரசியல் சாசனமாக மாறும். ஒரு அரசியல் சாசனம் நல்ல விதமாக எவ்வளவு நல்லதாக எழுதப்பட்டிருந்தாலும் அதை அமல்படுத்துவர்கள் தவறாக நடந்து கொண்டால் அந்த அரசியல் சாசனமே தவறுதலாக மாறும், அர்த்தமற்றதாக, தவறுதலாக, நேர்மையற்றதாக மாறும்னு அம்பேத்கர் சொன்னதை சொல்லிட்டு என்ன சொல்ல வர்றாங்க? இந்த அற்புதமாக எழுதப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தியவர் ஆர்.என். ரவிங்கிற வார்த்தை அதுல புதைஞ்சு கிடக்கு. அந்த தீர்ப்பு வந்து கிட்டத்தட்ட 5-6 நாள் ஆகுது. நேரம் ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கணும். குறைஞ்சபட்ச சுயமரியாதை உள்ள ஆளுநர் ஒரு ட்விட்டு போட்டிருக்கணும். இதை நான் அப்பீல் பண்ண போறேன், எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லை, ஏதாவது ஒண்ணு சொல்லணுமா இல்லையா? வாய்க்கிலேயே பேசுனீங்களே, எத்தனை ட்விட்டு போட்டீங்க? தமிழ்நாட்டை பத்தி, தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை பத்தி, திராவிடியன் மாடலை பத்தி தாராளமா கிளிங்க. அதுக்குள்ள வரல. ஒரு ஆளுநர் செய்யக்கூடாது, நீங்க செஞ்சீங்க. அதுக்கெல்லாம் வாய்க்கிலேயே பேசிய ஆளுநர் 5 நாளா ஏன் மௌனமா இருக்க? 5 நாளா ஏன் பிஜேபி மௌனமா இருக்கு? நேற்று அதிமுக பரபரப்புல எந்த நிருபர்ல கேட்காம விட்டேன். இந்த நீதிமன்ற தீர்ப்பை பத்தி கமெண்ட் பண்ண வேண்டியவர் அவர் தான். ஆளுநர்களை நிர்வகிக்கிற உரிமை அந்த அமைப்புப்படி உள்துறை அமைச்சருக்கு தான். நேற்று அவர்கிட்ட கேட்டிருக்கணும். சரி, இவங்க கேட்கல, நானே சொல்றேன்னு அவர் சொல்லியிருக்கணுமே. எதுக்காக இந்த கள்ள மௌனம்? அப்ப இன்னும் தங்களுடைய தவறுகளை அவங்க திருத்திக்கலையோன்னு ஒரு சின்ன பயம் இருக்கு எனக்கு. அப்பீலுக்கு போனாங்கன்னா ஜனநாயகத்தை இன்னும் சிதைக்கிற முடிவுல இருந்து நாங்க பின்வாங்க போவதில்லைங்கிற அந்த உறுதியோடு இருக்கிறாங்கன்னு தான் பாக்குறேன். பொதுமக்களும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள அரசியல் கட்சிகள் தான் இதுல வெளிப்பா இருக்கணும். இப்ப இது மாநில சுயாட்சி அப்படின்னு பேசுற திமுகவுக்கு இது ஒரு மைல்ஸ்டோன். இந்த தீர்ப்பு ஒரு மைல்ஸ்டோன். திமுகக்குன்னு பார்க்க கூடாது சார். அப்படி நீங்க அரசியலுக்குள்ள எடுத்துட்டு போனீங்கன்னா திமுக அரசியல் பண்ண தான் நான் சொல்லுவேன். ஆனால் அவர்கள் முன்னெடுத்த ஒரு தீர்ப்பு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமானது தான் பார்க்கணும். ஏதோ திமுக வெர்சஸ் பிஜேபின்னு இதை பாத்தீங்கன்னா இத வெளியில இருந்து பாக்குற பொதுமக்களுக்கு அது வேற மாதிரி அந்த கரேஜோட பண்ணினாங்களே, ஏன் அதை எடுத்து கிரீடத்துல வச்சுக்கிட்டாதான் திமுக? இல்லாட்டி பார்ட்டி மாறிடுமா? இதை சொல்லலைன்னா பார்ட்டிஸ் மாறிடுமா? சொல்லுங்க சார். தமிழ்நாடு கவர்மெண்ட் வெர்சஸ் கவர்னர் தானே சார். கண்டிப்பா. அப்புறம் அதை போய் திமுக கொண்டு போய் சொல்லுறீங்க? ஆமா, திமுக தான் நடந்துச்சு, அவர்களுக்கும் பெருமை தான். ஒட்டுமொத்த இந்தியா இதை மட்டும் இல்ல, இடஒதுக்கீடு தொடங்கி அது பொதுவான இடஒதுக்கீடு இருந்தாலும் சரி, கல்வி வேலை வாய்ப்புல ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல ஒரு இடஒதுக்கீடு அமல்படுத்துற விஷயங்களானாலும் சரி, திமுக எடுத்த முன்னெடுப்புகள் எவ்வளவு. அது போல ஜெயலலிதாவும் பண்ணியிருக்கிறாங்க. சோ அதை பார்ட்டின்னு பார்க்க வேண்டாம். அதனால தமிழ்நாட்டு மண்ணுன்னு எல்லாரும் வெளியில இருந்து பேசுற காரணம் இதுல அரசியல பேசுங்க, ஒரு அளவுதான். மீதியை பொதுப்படையா தான் பேசணும். இது திமுக கிடைச்ச வெற்றி, திமுக தூக்கி தள்ள அப்படியே பேசுனீங்கன்னா அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அவர்கள் தான் காரணம், அவங்க தான் வக்கீல் நடத்துனாங்க, சில ஃபீஸ் கொடுத்தது அவங்க தான், நான் அதுக்குள்ள வரல. இதை பொதுப்படையா பார்த்தாதான் ஜனநாயகத்துக்கு அது பெருமை சேர்க்கிறதா. ஒரு ஐபிஎஸ் வந்து அவரா பதவியில இருந்து தூக்கிட்டாங்க, இன்னொருத்தர் போட்டாங்க. இன்னொரு ஐபிஎஸ் இருக்கிறார், கவர்னரா தொடர்கிறார். அவர் தார்மீக அடிப்படையில் ரிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் பண்ணல, அவங்க நீக்குறாங்களான்னு பொறுத்தது. ஒருவேளை உடனே பண்ணிட்டா அது நமக்கு இந்த மீசையில மண் ஓட்ட மாதிரி காமிச்சுக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறாங்களா தெரியல. இல்ல இவங்க யாரும் சொல்றதுக்கு வழக்கம் போல அரசியலமைப்பு சட்டத்தை காலில் போட்டு மிதிக்கிறது பிஜேபிக்கு ரொம்ப குஷியான விஷயம். இது வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கலாம். இல்ல ரெவ்யூ பெட்டிஷன் போடலாம், அதே ஜட்ஜு கிட்ட தான் போகும். பூட்டி அறைக்குள்ள ஒரு 1/2 மணி நேரம் விவாதம் நடக்கும். சட்ட ரீதியாக இந்த தீர்ப்பு தவறுன்னு ப்ரூவ் பண்ணணும் 1/2 hour டிஸ்கஷன்ல. அதே ஜட்ஜி எப்படி ஆமா நடப்பேன்ட்டேன்னு சொல்லுவார்? ஸோ இல்லை, உடனே அவங்க கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்குதா? எத்தனை பேர் பெஞ்சு, அது எத்தனை வருஷத்துக்கு நடக்கும்? போக போக பார்ப்போம். சார், அமைச்சர் பொன்முடி துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, இது ஜெயலலிதா பாணின்னு நேற்றுல இருந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க. இதை அந்த சாட்டை அவர் முன்னாடி எடுத்திருக்கணும் ஸ்டாலின். பொதுவா திமுக தீகா கிட்ட இருந்து தொடங்கின விஷயம் தான். அந்த காலகட்டம்லாம் வேற. இந்து மத நம்பிக்கைகளை, கடவுள்களை, அவருடைய பிறப்புகளை
அதாவது அது மித்துன்னு சொல்ற இதெல்லாம் வந்து ஒரு புராணம்யா, இதிகாசம்யா, இதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்றதுக்கெல்லாம் இருந்த உரிமைகள் அந்த காலகட்டம், அத மக்கள் காது குடுத்து கேட்டது, சிரிச்சதெல்லாம் போயிடுச்சு. இப்ப காலம் மாறிடுச்சு. சட்டதிட்டங்கள் வந்துடுச்சு கடுமையா. நீதிமன்றங்கள் கடுமையா இருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்க இன்னொருவர் மனதை நீங்கள் எந்த மதத்தில் இருக்கிறீர்களோ உங்கள் மதத்தையே புண்படுத்தி பேசுறதுக்கெல்லாம் உரிமை கிடையாது இப்போ. திமுக இது ஒரு காலத்துல சில்மிஷம் பண்ண கட்சி. நிறைய பேர் மேடைகள் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. அந்த காலமும் முடிவுக்கு வந்துடுச்சு. கலைஞர் ராமர் எந்த கோயில்ல எந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல பட்டம் பெற்றார்னு கேட்டபோது, அப்பதான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அந்த காலகட்ட முடிவுக்கு வந்து ஒரு ஹிந்து அவேர்னஸ்ன்னு அதை சொல்லலாம். சட்டதிட்டங்கள் கடுமையாயிடுச்சுன்னு சொல்லலாம். அது ஒரு மாதிரி அவருடைய ஆளுமையின் காரணமா ஒரு மாதிரி சமாளிச்சார். அதுக்கப்புறம் அது பெருசா ஆகல. அது உடனே ஒரு கலைஞருடைய நாக்கு அறுப்பேன்னு சொன்னனால அது ஏதோ அதுக்கு சரியா போச்சுங்கிற மாதிரி அந்த விவாதம் முடிவுக்கு வந்துடுச்சு. பொதுவாகவே மத நம்பிக்கைகளை கிண்டல் படுத்துறது எவரா இருந்தாலும் அவர்களுக்கு உரிமை கிடையாது. அவர்கள் தண்டிக்கப்படணும், கண்டிக்கப்படணும். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆராசா சில நேரங்கள் இப்படி துடுக்குத்தனமா பேசுறத கடவுள்களுடைய பிறப்பு, வரப்பு, வரலாறு இதை பத்தி உங்களுக்கு என்ன சார் கவலை? மக்களுக்கு அதை பத்தி என்ன சார் கவலை? ஒரு பிள்ளையார வச்சிருக்கிறான், அவன் கும்பிடுறான், காலில் எட்டி வச்சுட்டு போறான், கண்டுக்காம போறான். அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? இல்ல சார், இப்ப ஒரு சமூகத்துல அந்த பிள்ளையார் எப்படி பிறந்தார் தெரியுமா? உங்களுக்கு என்ன கவலை? இல்ல சார், இந்த சமூகத்துல ஒரு கடவுள் பெயரால நான் தான் பெருசு, நீ கீழ அதை சொல்லுங்க சார். ஒரு சேருங்க சார். அப்படின்ற இதை சொல்லுங்க. கடவுளின் பெயரால் உங்களை ஏமாற்றுகிறார்கள், ஏற்றத்தாழ்வு இருக்கு, நீயும் அந்த சாமியை கும்பிடு. இதை சொன்னா அதுதான் சமதர்மம்னு சொல்றது. அவனுக்கு இருக்கிற உரிமை உனக்கு இருக்கு, விடாத. அவன் உள்ள போய் கும்பிட்ற கருவறைக்குள்ள போங்கன்றது கூட அவனே விரும்ப மாட்டான். அது வந்து உச்சபட்ச ஒரு சம வாய்ப்பு, சம உரிமைன்னு கேட்கலாம். ஆனா கோயிலுக்குள்ள கூட விடாத பல கோயில்கள் இன்னைக்கு இருக்குல்ல, அதை நீங்க எடுத்து சொல்லுங்க. அவன் போறான், உன்னை விடமாட்டான், அந்த உரிமையை கேளுன்னு சொல்றது வேற. அது எந்த கோயிலோ எந்த கடவுளோ அந்த கடவுளுடைய பிறப்பை இழிவுபடுத்துறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த உரிமை எவனுக்கும் கிடையாது, எவருக்கும் கிடையாது. நான் மேல அப்படின்னு ஒருத்தர் சொல்றப்ப தானே சார் அதுக்கு கவுண்டர் கொடுக்க வேண்டிய சார் நீங்க தனி மனிதரை சொல்றது எதான் சார், தனி மனிதர் ஒரு தனி சமூகத்தை சொல்றதுக்கு கடவுளை சொல்றதுக்கு வித்தியாசம் இல்லையா? நீங்க ஒரு நம்பிக்கையவே இழிவுபடுத்துறார். பொன்முடி என்ன பண்றார்? ஒரு விலை மாதுவை பத்தி மட்டும் உதாரணம் சொல்லியிருந்தா அவருடைய தரம் அவ்வளவுதான்ட்டு கடந்து போயிருப்பாங்க. அந்த விலை மாது சொல்ற விஷயத்த ஒரு மத நம்பிக்கைகளோட சைவம், வைணவம்னு அந்த பிரிவுகளோட ஒப்பிடுற போதுதான் அது மத நம்பிக்கைக்குள்ள வந்துடுது. அதை மட்டும் நான் நியாயப்படுத்த மாட்டேன். பொன்முடியோட தகுதி அவ்வளவுதான், காரி துப்பிட்டு போய்கிட்டே இருப்பான். ஆனா இன்னைக்கு பதவியே பறிக்கிற அளவுக்கு எதனால வந்துச்சு? அது மதங்களோட சம்பந்தப்படுத்தினது. இந்த உரிமை பொன்முடிக்கும் கிடையாது, எவருக்கும் கிடையாது. இது ஆராசா போன்றவர்களுக்கான எச்சரிக்கையா எடுத்துக்கொண்டோம். பொதுவா திமுக ஒரு 10 பேர் இப்படி துடுக்கா இருக்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தா, அவ்வளவு கொள்கை வெறி இருந்தா, தேர்தல் அரசியல் இருக்கிற திமுக விட்டு விலகி எங்க இருந்து வந்தீங்களோ அதே தீகாக்கே போயிருக்கணும். பொன்முடி தீகாலந்து வந்தவர் தான், ஆராசா தீகாலந்து வந்தவங்க தான். அங்கே போங்க. உங்களுக்கு எதுக்கு தேர்தல் அரசியல்? சொல்லுங்க சார். அந்த மத நம்பிக்கை ஆராசா என்ன சொல்றார்? திமுக உறுப்பினர்களாக இருக்கிற நிர்வாகிகளாக இருக்கிறவர்கள் இந்த மத அடையாளங்களை அணிகிறத, திருநூறு வைக்கிறது எல்லாம் அது சொல்றதுக்கு நீங்க யாரு? அப்ப என்ன கேள்வி வருது? இதை மட்டும் சொல்றீங்க, அப்ப இன்னொரு மதத்தை சொல்லி கிறிஸ்துவர்ல முஸ்லீம்களை சொல்லி குல்லா அணியாத, சிலுவை வெளியே தெரியுற மாதிரி போடாதுன்னு ராசா சொல்லி இருக்கணும்னு ஒரு கேள்வி வந்தா நியாயம் இருக்கு. அதை ஏன் சொல்லணும்னு தான் நான் கேட்பேன். அவங்கவுங்களுக்கு இஷ்டம் சார். அவன் சிலுவை எடுத்து வெளியே போடுவான், உள்ள போடுவான், குல்லா அணிவான், நான் பூசுவேன், கையில பூசுவேன், உடம்புல பூசுவேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? அது அணியக்கூடாதுன்னு சொல்ற உரிமை ஆராசாவுக்கு யார் கொடுத்தா? கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஒருவரும் கடவுள் நம்பிக்கை இல்லாத நானும் 2 பேரும் உட்கார்ந்து சரிசமா பேசுறது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வர போறது இல்லை சார். ஆனா நான் தான் பெருசு, நீ வந்து இதுல நீங்க திருப்பி ரெண்டையும் மிங்கிள் பண்றீங்க. நான் தான் பெருசுன்னு சொல்ற அந்த சமூகத்தை, அந்த தனிநபரை விமர்சிக்கிறது வேற, ஒட்டுமொத்த மத நம்பிக்கைகளை சீண்டி பாக்குறது வேற. இந்த வித்தியாசத்தை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க திருப்பி அங்கேதான் வந்து நிக்கிறீங்க. உன்னை சமமா நடத்த மாட்டான்னு பிள்ளையார் எப்படி பிறந்தான்னு ஏன் கொண்டு வர்றீங்க? எதுக்கு சார் கொண்டு வர? அந்த பிள்ளையார் கோயிலுக்குள்ள ஒன்ன விட மாட்டான். இல்ல சார், என்னோட கேள்வி தப்பா தான். நீ சரி, அதான் நான் சொல்றேன். நீங்க புரிஞ்சுக்கணும். அங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. அங்க இருந்து தானே கடவுள் அப்படின்ற இடத்துல இருந்தானே இது ஆரம்பிக்குது. அதனால கடவுளே வேணாங்கிறீங்களா? அப்ப எல்லா மதத்தையும் சொல்லுங்க. எந்த மத கடவுளும் வேணாம்னு சொல்ற துணிச்சல் திமுகவுக்கு இருக்கா? ஏன் இந்து மதத்தை மட்டும் சீன்றீங்க? சொல்லுங்க சார். இன்னொரு பக்கம் அமைச்சர் துரைமுருகன் அவர்களும் ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். இல்ல, அவரு சொன்னது அதுதான் சொல்றேன். இதெல்லாம் என்னன்னா, திமுக தலைவர்னு ஒருத்தர் இருக்கிறார், நாம ஒரு தவறு செஞ்சா அவர் கண்டிப்பாங்கிற பயம் போயிடுச்சு. பயம் போகல, பயம் வரவே இல்லை. அதுதான் நிஜம். ஸ்டாலின் மேல இவர்களுக்கு பயமே கிடையாது. அதனாலதான் நேற்று நடந்ததை ஒரு நடுநிலையா அல்லது தள்ளி நின்று பார்க்கிற பத்திரிகையாளர் சரி, அரசியல் சரி, கொஞ்சம் அதை வரவேற்கிற மாதிரி அதை பார்த்தாங்க. ஒரு தலைவன் இப்படிதான் இருக்கணும். அன்னைக்கு ஆராசா மேல கை வச்சிருந்தீங்கன்னா, ஒரு கண்டிப்பா வெளிப்பட ஒரு அறிக்கையில விட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு பொன்முடி இப்படி பேசிருக்க மாட்டார். நான் எழுதி தருவேன். பொன்முடிக்கு அந்த பயம் வந்திருக்கும், நம்ம பதவி போயிடுற பயம் வந்திருக்கும். நீங்க ஆராசா பேசுறத வேடிக்கை பார்த்தீங்க. இன்னைக்கு பொன்முடி அவர் பாஷையில அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டார். நேற்று இது நடக்கலைன்னா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிருப்பார்.
சோ இதுல முக்கியமா இன்னொன்னு கனிமொழி அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு முடிவை எப்படி பாக்குறீங்க? இல்ல அது அவர் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா இவ்வளவு தூரம் பெண்கள் இழிவுபடுத்துறாங்க. நீங்க மகளிர் அணிக்கு பொறுப்பாளரா இருக்கிற துணை பொதுச்சாளர் இருக்கிறீங்கன்னு கேள்வி வருமா வராதா? கேள்வி வரும்ல. பிளஸ் அவருக்கும் ஒரு உணர்ச்சி இருக்கும்ல, உணர்வு இருக்கும்ல. ஒரு பெண்ணா இவ்வளவு வக்கரம் பிடிச்ச பேச்ச எந்த பெண்ணாவது துணை பொதுச்சாளர் எல்லாம் தூக்கி போடுங்க. எம்பி இதெல்லாம் தூக்கி போடுங்க. ஒரு கனிமொழிங்கிற ஒரு தனி மனுஷிக்கு ஒரு ஒரு குறைஞ்சபட்ச ஒரு எரிச்சலும், ஒரு வேதனையும் வராதா? அத தாண்டி அதுல வேற அரசியலா நான் பார்க்கல. இறுதியா ஒரு கேள்வி சார். அவர் வந்து அந்த பொறுப்புல இருந்து நீக்கப்பட்டது மட்டும் போதாது. அவர் அமைச்சரவையில இருந்தே அவரை நீக்கணும். பொன்முடி மாதிரியான ஆட்களை நீக்கணும். ஏன்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா? அந்த உரிமை சார்ந்து கேட்கிறான்னு உங்கள மாரி ஆளுகள்லாம் அரசியலமைப்பு சட்டப்படி அவர் பதவியா இருக்கிறபோது எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு மாறா தான் நேத்து அவர் நடந்துக்கிட்டது. ஒரு மத நம்பிக்கைகள புண்படுத்துறது. யாராவது ஒருத்தர் கோர்ட்டுக்கு போனா பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஸ்டாலினுக்கு தான் இருக்கு. புரியுதுங்களா? அனுபவிக்கட்டும். அனுபவிச்சா தான் அவருக்கும் புத்தி வரும். நான் சொல்றது கடுமையான வார்த்தை இல்ல. நான் திரும்ப சொல்றேன் சார். எந்த மதத்த பத்தியும் பேசுற, ஒரு விமர்சிச்சு பேசுற, கொச்சைப்படுத்தியோ, நான் அதாவது என்ன சொல்றது? ஒரு நகைச்சுவைங்கிற எல்லைய தாண்டி பேசுகிற உரிமை எவரொருவருக்கும் கிடையாது. அதை வேடிக்கை பார்த்த ஸ்டாலினுக்கு இந்த பாடம் அவசியம் தான். நேத்துலருந்து அவர் கொஞ்சம் செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறார். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா, நடவடிக்கைகள் கடுமையா இந்த பொன்முடிக்கு மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கை இது எல்லா மினிஸ்டருக்கும் சொல்லக்கூடிய ஒரு செய்தின்னு எடுத்துக்கலாமா? அமைச்சர் மட்டும் நீங்க சொல்றீங்க. சாதாரண ஒரு மேடை பேச்சாளருக்கு இது பொருந்தும். சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும், சைதை சாதிக்கும் கூட இது ஒரு பாடம் தான். கத்துக்கொள்ளணும்னு தான் நினைக்கிறேன். எவ்வளவு நடவடிக்கை எடுத்தாலும் தொடர்ந்து பேசுறாங்க. ரைட்டு. அது அப்புறம் நீங்க அதனுடைய இதுல தலைவலியே தலைவர் தான் அனுபவிக்கணும். சைதை சாதிக் பேசினாலும் தலைவருக்கு தான் தலைவலி. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினாலும் கட்சி தலைவருக்கு தான் தலைவலி. குஷ்பு உடனே ட்வீட் போடுவாரு. அவங்க தலைவர் பேசுறதெல்லாம் விட்டுருவாரு. குஷ்பு. பாத்தீங்களா? இங்க சைதை சாதிக் என்ன பெரிய திமுக துணை போச்சாரு. அவர் மரியாதைக்குரியவர். அதெல்லாம் தனிப்பட்ட அதெல்லாம் நான் வரல. நான் என்ன கேட்கிறேன், ஒரு சாதாரண நிலையில இருக்க ஒரு பேச்சாளர் பேசின விஷயத்துக்கு ஸ்டாலின் பொறுப்பேற்கணும்னு ட்வீட் போடுற குஷ்பு இதை சும்மா விடுவாரா? அப்ப அந்த மாதிரி ஆட்களுக்கு யார் அவல் கொடுக்குறா வாயை மெல்றதுக்கு? அதான். இவர் வேடிக்கை பார்த்தார். அதுக்கான நேத்து பொன்முடி மட்டும் பாதிக்கப்பட்டார் நினைக்காதீங்க. நேற்று அவமானப்பட்டது முதலமைச்சர், திமுக தலைவர் ஸ்டாலினும் தான். அவர் தனக்குத்தானே அந்த உணர்வுகள் இருந்து வெளிப்படுறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டாருங்கிறத நான் மனப்பூர்வமா வரவேற்கிறேன். இந்த நடவடிக்கை தொடரணும். அதாவது இந்து மதத்தை யாரேனும் பழித்தால் அப்படிலாம் நான் சொல்லல. இன்னொரு மதத்தை பத்தி எதுக்கியா பேசுறீங்க? அரசியல் பேசுங்க. திமுக பண்ண சாதனைகளை பேசுங்க. புரியுங்களா? எவ்வளவு விஷயம் இருக்கு. திராவிட மாடல் நாங்க என்னெல்லாம் பண்ணிருக்கோம்னு பேசுறதை விட்டுவிட்டு அதை போய் சீண்டுனா என்ன அவசியம் வந்துச்சு? சனி பெயர்ச்சி நடக்கல நாங்கல்ல, நடந்துச்சுங்கிறதுக்கு உதாரணம் தான். நான் நகைச்சுவைக்காக சொல்லல. பல பேர் இதை பாடமா எடுத்துக்கிட்டா அது எல்லா மதங்களுக்கும் நல்லது. தமிழ்நாட்டினுடைய அமைதித்தன்மைக்கும் அது நல்லது. பங்குனி உத்தரத்தன்னைக்கு கூட்டணி அறிவிச்சதும் இது ஒரு அல்ல அவ்வளவு டீப்பாலாம் நான் போக மாட்டேன். சும்மா ஓரளவு மேலோட்டமா பேசுவோம் விடுங்க. ஓகே சார். பல்வேறு கருத்துக்களுக்கும் நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி.